ஏங்க நேத்து ஊருக்கு போனீங்க, என்ன வாங்கிட்டு வந்தீங்க நீங்க? நீங்க எதுவுமே சொல்லலையேம்மா. ஏன் நான் சொன்னாதான் நீங்க வாங்கிட்டு வருவீங்களா? நீங்க சொல்லாம வாங்கி வந்தா குப்பை தொட்டிக்கு தான் போவோமா? சொல்லாம வாங்கி வந்தா சொல்லாம வாங்கி வந்தா என் பணம் தான் நஷ்டமாகும். அதான் நான் எதுவுமே வாங்கி வரல. இப்படியே புலம்பின்னு இருந்தா நீ, நான் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். என்னது வீட்டை விட்டு போயிடுவியா? உனக்கு அறிவு இருக்காயா? என்னம்மா அறிவு இல்லைன்னு இப்படி கேட்குற? நமக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது. உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொன்னியா? உன்னை கல்யாணம் பண்ணது என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் இல்லை, நான் யாருக்கிட்டயுமே சொல்லல. தாலி கட்டி 30 வருஷம் ஆகுது, இன்னும் அவர்கிட்ட என்னை பத்தி சொல்லாம விட்டுருக்காரு. கார்த்திக், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் கண்ணன். இல்ல உன்னை பார்க்கவே முடியலடா. ஏப்பா என் ஒய்ஃப் கிட்ட என்னப்பா சொன்னேன்? நான் எதுவும் சொல்லியடா அப்படி? எனக்கு கல்யாணம் ஆனதுதான் ஏதோ சொன்னியா? ஏய், உனக்கு கல்யாணம் வந்து எனக்கு தெரியாதா? எனக்கு கல்யாணம் ஆகும்போது நீ தான் வெளிநாட்டுல இருந்திய. அப்படியா? ஓஹோ, அதான் தெரியலையா? உன்னால நீ சொன்ன நான் எவ்வளவு பிரச்சனை ஆகி போச்சு தெரியுமா? ஏய் மச்சான், சாரிடா, தெரியாதுன்னு நான் உண்மைதான் தான் சொன்னேன். சரி சரி, இன்னொரு நாள் நீ வர சொல்ல, நான் வைப்பிட்டு பேசுறேன். என்ன நீ எது கவலைப்படாது. ஏய் கார்த்திக், இதான் ஒய்ஃபா? ஆமாடா என் ஒய்ஃப்டா. ஏய் ரொம்ப அழகா இருக்காங்கடா. என்ன உன் ஃப்ரெண்டு என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காரா? டேய், ஒய்ஃப் என்ன சொல்றாங்க? என்னது? ஒய்ஃப் என்ன சொல்றாங்க? டேய், குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்காதடா. டேய், யோ, எவ்வளவு தைரியம் இருந்தா உன் ஃப்ரெண்டு வந்து என்ன வர்ணிக்கிறான், நீ சைலண்டா இருக்க? டேய் கார்த்திக், உண்மையிலே உங்க ஒய்ஃப் பேசுறது கூட நல்லா தானே இருக்கு. வர்ணிக்கிறாரு, நீ அமைதியா இருக்க? டேய் கார்த்திக், உங்க ஒய்ஃப் உன்னை திட்டுறது பார்த்தா விட அழகா தானே இருக்குது. யோ, என்னையா சொல்றான் உன் ஃப்ரெண்டு? என்ன உன் ஃப்ரெண்டு என்ன வர்ணிக்க வந்திருக்காரா?